வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. தேர்ட் ப்ரோமோவுக்கு லைவ் வரலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே நெட்டை பிடுங்கிட்டாங்க. ஸோ இதே இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எபிசோட் முடிஞ்சதும் வருதா பார்ப்போம். நெட்டு ஒர்க் ஆகுதா பார்ப்போம். நெட்டு ஒர்க் ஆச்சுன்னா லைவில் வரேன் நான், இல்லைன்னா எபிசோட் ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ இப்போ தேர்ட் ப்ரோமோவுக்கு வந்தோம் அப்படின்னா பெரிய ஏமாற்றம், மக்களின் கோவத்தை சீண்டிட்டு இருக்கிறார் விஜய் சேதுபதி அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. இப்போ மஞ்சரியை வந்து கண்டிக்கிறாரு. அது கண்டிக்கலாம். நீங்கள் வந்து அருண் வந்து உங்ககிட்ட பண்ணது கையெடுத்து கும்பிட்டது ட்ரிகர் ஆகுது, தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி சிவகுமார்கிட்ட அதையே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப சூப்பர். மஞ்சரி வந்து ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்கிறாங்கன்னா அதே விஷயத்த அவங்க பண்ணக்கூடாது. அது மஞ்சரியாக இருந்தாலும் சரி, முத்துக்குமரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை பண்ணக்கூடாது. ரைட், அது நமக்கு புரியுது. ஓகே, அடுத்து அப்படின்னா அருண் பண்ணது தப்பு, நீங்கள் பண்ணது தப்பு மஞ்சரி அப்படின்னு சொல்ல வரணுமா ஒரு ஆஸ்ட்டு? அதை விட்டுட்டு இவர் என்ன சொல்கிறாரு, அந்த டப்பாக்கு இவர் டப்பா அடிக்கிற மாதிரி நீங்கள் ட்ரிகர் ஆகிட்ட கையெடுத்து கும்பிடுவீங்க, அவர் கும்பிடக்கூடாதா அப்படிங்கிறாரு. என்ன இது தீபக்குடைய வாய்ஸ் மாதிரி இருக்கு. வந்து அது உரிமை, கையெடுத்து கும்பிடுறது உரிமை உரிமை உரிமைன்னு கத்திட்டு இருந்தவர்ல மார்க் பண்ணுறது உரிமைன்னு. இது அந்த டோனில் இருக்கே சார் விஜய் சேதுபதி சார். அருண் பண்ணது தப்பு, நீங்கள் பண்ணதும் தப்பு அப்படின்னு தானே சார் முடிக்கணும். என்ன சார் இது? நீங்கள் அருணுடைய சொம்பா பேசிகிட்டு இருக்கிறீங்க. அந்த மொக்க குழந்தை டப்பானா உங்களையே மார்க் பண்ணிட்டு இருக்கு கிடைக்கிற கேப்ல எல்லாம். இங்கே ரொம்ப தப்பாக இருக்குது. சரி, இது கூட இங்கே மஞ்சரிக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒன்று அடிஸ்டார்னே வச்சுப்போமே. இப்போ அடுத்து நீங்கள் அவ்வளோ டென்ஷன் ஆகிறதுக்கு அங்கே நடந்த பிரச்சனை தான் காரணமா, இல்லைனா ஏற்கனவே இருக்கிற வன்மமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த வன்மமா அப்படிங்கிறது ரெண்டு பேரையும் கேட்குறாரா, இல்லை மஞ்சரியை மட்டுமா சார் அது? இப்போ ஆர்டிஸ்ட்டு அவங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு தீபக் எப்படி ஒரு பார்வை பார்ப்பாரோ அதே போல் நீங்களும் பார்க்குறீங்களா சார்? ஆர்டிஸ்ட்னா ஒன்று, இங்கே காமனர் இதுலேருந்து வந்துட்டா, ஆர்டிஸ்ட் இல்லாமல் வெளியே வந்துட்டா. இப்போ முத்துக்குமரனும் மஞ்சரியும் சின்னதாக கொஞ்சோண்டு சக்கரை திருடினா தப்பு. டாஸ்க்குக்காக ஒரு முறை சக்கரை எடுக்கிறோம், அந்த கசப்பு ஜூஸ் குடிக்க போகிறோம், அதுக்காக சக்கரை தேவைப்படும் போட்டுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணி ஜாக்லினை விட்டு கையை பிடிச்சி கூட்டின்னு போயிட்டு கிச்சனில் அதை வைக்க சொல்கிறாரு. ஆனால் இவனுங்க வந்து திருட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க 6 பேர் கொண்ட குழு. ஒரு முறை இல்லை 2 முறையும் பண்ணிட்டானுங்க. மூணாவது இப்போ பகல்லே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பால் காஃபி இந்த மற்ற குழம்புகள், ஸ்பெஷல் குழம்புகள் அப்படி சொல்லிட்டு பகல்லே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, டெய்லி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனாலும் அதை பார்க்குறதே இல்லை, அதை கேட்குறதே இல்லை. பிக் பாஸ் கேட்க வேணாம், கேட்க மாட்டார். விஜேஎஸ் கேட்கணும்ல. இன்னைக்கு ஏன் ப்ரமோ இவ்வளோ லேட்டாக வருது? 2வது 3வது ப்ரமோ இவ்வளோ பரபரப்பாக இவ்வளோ நேரம் வச்சு ஏன் போடணும்? முதல் ப்ரமோக்கும் 2வது 3வது ப்ரமோக்கும் சம்மந்தமே இல்லை. முதல் ப்ரமோவில் அவர் பேசினது அந்த டால் டாஸ்க்கை பற்றி. 2வது 3வது ப்ரமோவில் என்ன பேசிகிட்டு இருக்காரு சம்மந்தமே இல்லாமல். மஞ்சரி சாச்சனா இந்த கேப்டன்சிக்கு வந்துட்டார், தீபக் கேப்டன்சிக்கு. ஒன்று அங்கே சொல்லி அனுப்புகிறாங்க டீமில், டாக் பேக்கில் வேற சொல்லுவாங்க. அங்கேருந்து நேராக வரீங்க, வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு சொதப்பிட்டு போகிறதுக்காக வரீங்க வாரம். இதுக்கு நேற்று அந்த ஸ்கிரிப்டை வாங்கி படிச்சிருக்கலாம்ல. ஏன்னா அப்பட்டமாக தெரியுதுல்ல. அதுக்கு என்கிட்ட பதில் இல்லைங்கிறாருங்க. அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. வன்மை தான் காரணமாக இருக்கணும், அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை அப்படிங்கிறாரு. பதில் தான் குறும்படம், அந்த குறும்படத்தை தான் போடணும். எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, யார் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசி புரிய வைக்கிறது தானே, எக்ஸ்போஸ் பண்ணுறது தானே ஆஸ்டுடியோ வேலை. அதை விட்டு என்கிட்ட பதில் இல்லைன்றீங்க. சாச்சனான்னா உட்கார சாச்சனா, நீ பண்ணுற தப்புன்னீங்களே, ஏன் இங்கே வந்து வரல? அது இங்கே மஞ்சரியை மட்டும் லாக் பண்ணுறீங்களே. அருணை என்ன பண்ணீங்க எபிசோடில்? அதை எதிர்பார்க்கலாமா? இனி எதிர்பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி வந்து குறும்படம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ரயான் ஜெஃப்ரி இவங்களு தான் ரோஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ரோஸ்ட் வேணும் தான். பட் இது என்னது? இது என்ன உருட்டு? இருட்டு கடை மேட்டரை ஊரே பார்த்துச்சு சார், எல்லாரும் டேக் பண்ணிட்டாங்க சார், எபிசோடில் கூட அதோட லீடை போட்டாங்க சார். அப்போ கூட கேட்க மாட்டீங்கன்னா அப்படி என்ன பார்ஷியாலிட்டி? அப்படி என்ன பார்ஷியாலிட்டி? ஆர்டிஸ்ட் அவங்க சேஃப் பண்ணோம், அவங்களுக்கு எதுவும் எதிராக வந்துடக்கூடாது. ஆளே எல்லாருமே பார்த்துட்டாங்களே மக்கள்லாம். அதுக்கப்புறமா என்னத்தை ஒழிச்சு என்ன கிடிக்க போகிறீங்க? என்ன கிடிக்க போகிறீங்கன்னா எனக்கு புரியல. அது தப்பு இல்லையா? ஒரு டாஸ்க் வச்சு தான் வந்து ப்ரொவிஷனே வந்து அந்த காசை சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் போய் ப்ரொவிஷன் எடுக்கிறதும் ஒரு டாஸ்க்கு. அப்படி இருக்கும்போது மற்றவங்க இது பொருளை எடுத்து திருடி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க, சமைச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்போ மஞ்சரியை கேட்குறாரு, நீங்கள் வந்து ஒரு தப்புன்னு சொல்கிறீங்க, அதே தப்பை நீங்கள் பண்ணலாமான்னு. இப்போ அருண் வந்து சொல்லியிருக்காருல, எனக்கு வந்து அப்படியே நான் போய் அழுதுட்டேன், என் வேலை என் தொழில் மேலே சத்தியம் பண்ணுறேன், நான் போய் அழுதுட்டேன், அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே கூசுச்சு. ஏன் கூசுச்சு? நீ ஏற்கனவே திருடி தின்னுருக்கிற, ஐயோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே குத்துது. அதுக்கு வந்து இவர் அழுதுட்டாராம். என்ன எடுத்துகிட்டு போகிறான், தனியாக ஏதோ சமைச்சு எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு நினச்சிடுவாங்களோன்னு எனக்கு கூசுது. ஏன் கூசுது? ஏன்னா நீ திருடன்னு ஏற்கனவே திருடி இருக்கிற. இப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணல அருண். நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அருண்? பட் நீங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்குறதில்லன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பார்ஷியாலிட்டியை நாங்கள் பார்க்குறோமே நீங்கள் காட்டுறதெல்லாம். ஜாக்லினுக்கு தனியாக காட்டினீங்க, பாலை கொடுக்குறீங்க. இந்த பக்கம் ஜெஃப்ரி,
ரஞ்சித்து அன்ஷிதா அவங்களுக்கு தனியாக காஃபி யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் கொடுக்குறது. இங்கே விஷால் தர்ஷிகாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் குழம்பு, நைட் ஆனால் இருட்டு கடை ஓப்பனு. இந்த மாதிரி தப்பாக இருக்கே, இந்த மாதிரி நிறைய பார்ஷியாலிட்டி இருக்கே அருண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்ல. இல்லை தீபக் பண்ணதை வந்து சரின்றுவாரா? கேப்டனா வந்து அவர் பண்ணது ஹேய் என்னம்மா எங்கே வந்துச்சு இந்த என்னம்மா இந்த பாடி லாங்குவேஜை வந்து அங்கே இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட பேச முடியுமா தீபாக்கால? ஏன் மஞ்சரின்னா வருது? உங்களுக்கு வெளியிலேருந்து வந்துட்டா அவங்கள வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க. இவங்களை ஆர்டிஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்களா? இந்த சொம்பு அடிக்கிறதுக்கு சோப்பு போடுறதுக்கு நீங்கள் எதுக்கு சரிங்க? அப்புறம் என்ன மண்ணுக்கு நீங்கள் வந்து அட்வைஸ்லாம் பண்ணுறீங்க, இது தப்பு இது சரி அப்படின்லாம்? இல்லை இது எல்லாருமே பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. 2 வாரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் பண்ணணும்னு. இப்போ சாப்பாடு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. அப்பையும் கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் எதை தான் கேட்பீங்க? எதுக்கு தான் வர்றீங்க நீங்கள்? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இவ்வளோ ஃபேக்காக இருந்துக்கிட்டு இதில் மக்கள் செல்வன் பேர் வேற. எல்லாரும் ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் நம்மளும் சொல்லணும். நாகரிகம் கருதி சொல்லாமல் இருக்கிறோம் இதை. ஆனால் சொல்ல வச்சிடாதீங்க சார், சொல்ல வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமாக இருக்குது. ப்ரமோவில் ரொம்ப தப்பாக தான் இருக்குது. நீங்கள் மஞ்சரி அடிச்சு தான் நான் தப்பே சொல்ல, அது அடிங்க. இவனை எங்கே செய்கிறீங்க? தப்பு பண்ண கூட்டத்துக்கு அந்த பக்கமே போகலையே, போகிற மாதிரியே நியூஸ் போன மாதிரி நியூஸ் வரலையே. இல்லை டீம் எல்லாம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கிரிப்டை இவர் போய் ஸ்கிரிப்டை மாற்றுறாரா, அடிக்கிறாரா? அதனால தான் ப்ரமோ லேட் ஆகுதா? ஏற்கனவே இந்த மாதிரி டீம் கிட்ட வந்து சரியாக சிங்க் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம் பழைய டீம் கிட்ட. இப்போ புது டீம் சொன்னாலும் ஏற்றுக்கலையா? அடம் பிடிக்கிறீங்களா சார் விஜய் சார்? டீம் இதை சொல்லாமல் இருக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே சோஷியல் மீடியா கழுவி ஊற்றுனாங்களே. ரொம்ப மோசமாக இருக்குது. எபிசோடில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்பிக்கை இல்லை, பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட்லும் இல்லைன்னா அப்புறமா அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, கழுவி தான் ஊற்றணும். இந்த ப்ரமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.